காசா மருத்துவமனையின் வடக்கு வாயிலின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல். ஆடம்பர சுற்றுலா தீவு கூட்டத்திற்குள் இஸ்ரேலியர்கள் நுழைவதை தடை செய்வதாக மாலத்தீவு அறிவிப்பு. இஸ்ரேலிய படைகளால் 14 பாலஸ்தீனியர்கள் கைது. துனிசியாவில் பாடசாலை சுவரடிந்து விழுந்ததில் பலர் உயிரிழப்பு. நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலுக்கான செயல்முறையை தொடங்கிய சிங்கப்பூர் அதிபர். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். தெற்கு காசாவின் அல்மவாசி பகுதியில் உள்ள குவைத் கள மருத்துவமனையின் வடக்கு வாயிலின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை பாலஸ்தீனிய முஜாஹிதீன் இயக்கம் கண்டித்துள்ளது. குவைத் மருத்துவமனையின் பின்புற வாயிலை குறிவைத்து நடத்தப்பட்டு கோழைத்தனமான சியோனிச குற்றத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். சர்வதேச நிறுவனங்களின் திறமையின்மை மற்றும் மௌனத்தையும் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை தொடர்ந்து குறிவைத்து இனப்படுகொலை குற்றங்களை செய்ய ஊக்குவித்த சியோனிச அமைப்புடன் சர்வதேச சமூகத்தின் உடந்தையையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது. காசா பகுதிக்கு எதிரான இனப்படுகொலை போரின் போது மருத்துவமனைகளை இயக்குவதிலும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் குறைந்த வளங்கள் இருந்த போதிலும் மருத்துவ பணியாளர்கள் ஆற்றிய முக்கிய பங்கை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளது. தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் என்று மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் சபர் முகமது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாலஸ்தீன மக்களுடனான உறுதியான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக ஆடம்பர சுற்றுலா தீவு கூட்டத்திற்குள் இஸ்ரேலியர்கள் நுழைவதை தடை செய்வதாக மாலத்தீவு அறிவித்துள்ளது. செவ்வாய் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே ஜனாதிபதி முகமது மொய்சு இந்த சட்டத்தை அங்கீகரித்தார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் அட்டூழியங்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை இந்த ஒப்புதல் பிரதிபலிக்கிறது என்று அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன நோக்கத்துடன் மாலத்தீவுகள் அதன் உறுதியான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தடை உடனடியாக அமலுக்கு வரும் என்று மொய்சுவின் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள 1192 பவளத்தீவுகளை கொண்ட ஒரு சிறிய இஸ்லாமிய குடியரசான மாலத்தீவு அதன் ஒருங்கிய வெள்ளை மணல் கடற்கரைகள், ஆழமற்ற டர்கைஸ் தாடகங்கள் மற்றும் ராபின்சன் குரூஷோ பாணி சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்றது. பிப்ரவரியில் 2,14,000 பிற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் 59 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மட்டுமே தீவு கூட்டத்திற்கு வருகை தந்ததாக அதிகாரப்பூர்வ தரவு காட்டுகிறது. 1990களின் முற்பகுதியில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் மீதான முந்தைய தடையை மாலத்தீவுகள் நீக்கியது. மேலும் 2010 உறவுகளை மீட்டெடுக்க சுருக்கமாக நகர்ந்தவையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் குறைந்தது 14 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பாலஸ்தீன கைதிகள் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான கைதிகள் ஜெருசலேம் கவர்னரேட்டில் நடந்தன. அங்கு 3 பேர் ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேமின் அல் இசாவியா பகுதியில் கைது செய்யப்பட்டனர் மற்றும் 3 பேர் அனட்டா நகரில் கைது செய்யப்பட்டனர். ரமல்லாவின் ஆளுநரகத்தில் அல் மஷ்டா ஆஷக்ரிஜா நகரில் 3 பாலஸ்தீனியர்களும், கோபார் கிராமத்தில் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். துல்கரீம் நகரில் எஸ்பர்ட் அல் ஜராத் பகுதியில் ஒருவரும், எஸ்பர்ட் அல் தயாவில் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டனர். நெப்லஸ் ஆளுநரகத்தில் மேலும் 2 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் பெய்ட் புரிக் நகரத்திலும் மற்றொருவர் நெப்லஸ் நகரத்திலும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 17 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 69 பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல பாதிக்கப்பட்டவர்கள் இடிபாடுகளுக்கு அடியிலும் சாலைகளிலும் உள்ளனர். ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுவினரால் அவர்களை அடைய முடியவில்லை என்று டெலிகிராமில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 18 அன்று இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியதிலிருந்து இதுவரை 1630 பேர் கொல்லப்பட்டதாகவும் 4302 பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 51,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1,16,343 பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் ராணுவ மற்றும் சிவில் சமூகத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கடந்த வாரம் கிட்டத்தட்ட 1000 தற்போதைய மற்றும் முன்னாள் விமானப்படை வீரர்கள் கையெழுத்திட்ட முதல் கடிதத்தை தொடர்ந்து ஏராளமான மனுக்கள் குவிந்தன. அதில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதமுள்ள கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அது மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் கூட இப்போது எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முறை இஸ்ரேலிய ஊடகங்களின்படி அவர்களில்
நாட்களில் சுமார் 350 பேரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலிய தலைமைக்கு அழைப்பு விடுக்கும் கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். போர் முடிவு என்பது அவரது ஆட்சியின் முடிவையும் ஒரு குற்றவியல் குற்றவாளியாக அவரது சுதந்திரத்தையும் குறிக்கும் என்பதால் பிரதமர் தனது தனிப்பட்ட அரசியல் கணக்கீட்டிற்காக முதலை விரிவுபடுத்துவதாக கையொப்பமிட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தித்தாளின் கடிதத்தின் ஒரு பகுதி கூறுகிறது, தனது சுதந்திரத்திற்காக நிலுவையில் உள்ள குற்றச்சாட்டுகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் அச்சத்தில் பிரதமர் பணிய கைதிகளின் சுதந்திரத்தை தொடர்ந்து கொள்ளையடித்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு ஆபத்தை விளைவித்து காசாவின் பொதுமக்களுக்கு விகிதாசாரமற்ற தீங்கு விளைவித்து வருகின்றார். இவை அனைத்தும் இஸ்ரேலுக்குள் ஒரு அரசியலமைப்பு சதித்திட்டத்தை அதிகரித்து வருகின்றன என அது குறிப்பிட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசின் பல மாகாணங்களை கனமழை மற்றும் வெள்ளம் பாதித்துள்ளது. தலைநகர் கின்ஷாசா மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் நேற்றைய தினம் அறிவித்தது. சமீபத்திய தரவுகளின்படி கின்ஷாசாவில் உள்ள 11 சுகாதார மண்டலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 5000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர். மழை மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டு வெள்ளம் காரணமாக குறைந்தது 72 பேர் இறந்துள்ளனர். மேலும் 170 பேர் காயமடைந்துள்ளனர். நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள டாங்கன் ஜிகா மற்றும் தெற்கு கிவு மாகாணங்களும் குறிப்பிடத்தக்க சேதத்தை பதிவு செய்துள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் மனிதாபிமான தேவைகளின் முழு அளவையும் மதிப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கின்ஷாசாவின் அரசாங்கங்களின் அவசர கால தங்குமிடங்கள் மற்றும் பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இருப்பினும் நாட்டின் மிகப்பெரிய விளையாட்டு அரங்கமான ஸ்டேட் டெஸ் தியாகிகள் ஏற்கனவே 4500க்கும் மேற்பட்ட மக்களை தங்க வைக்கும் நிலையில் இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நெரிசல் நீக்கும் திட்டத்தை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். சுகாதார அமைச்சகம் பல்துறை ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார மற்றும் மனிதாபிமான அவசர நிலைகளுக்கு விரைவான இலக்கு வைக்கப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த பதில்களை உறுதி செய்வதற்கும் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. வரும் நாட்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது 17 மில்லியன் மக்களை கொண்ட நகரத்தில் மேலும் அழிவு ஏற்படும் என்ற அச்சத்தை எழுப்புகிறது. ஏனெனில் இது விரைவான மற்றும் கட்டுப்பாடற்ற நகர்ப்புற விரிவாக்கத்தால் ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடியது. துனிசியாவின் மத்திய சிடி பவுசிட் மாகாணத்தில் உள்ள மெஸ்லவுனாவில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் சுவரடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர் என்று துனிசிய தேசிய வானொலி நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டது. 18 முதல் 19 வயதுக்குட்பட்டு 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடனடியாக இருந்தனர் என்று சிவில் பாதுகாப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் மோஸ்ட்ரியா வானொலியிடம் தெரிவித்தார். மேலும் 2 மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர் மற்றும் சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று ட்ரியா மேலும் கூறினார். இந்த சம்பவம் மெஸ்னவுனாவில் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் இந்த சம்பவத்திற்கு விசாரணை மற்றும் பொறுப்பு குரலை கோரி போராட்டங்களை தூண்டியுள்ளனர். சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் இன்று நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து நாட்டின் அடுத்த பொதுத் தேர்தலுக்கான செயல்முறையை தொடங்கியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேர்தல் திகதியை குறிப்பிடும் ஒரு தேர்தல் ட்வீட் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் லாரன்ஸ் வோங் ஆளு மக்கள் செயல் கட்சியை போட்டியில் வழிநடத்துவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.